முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் நேரில் சென்று ஆறுதல். தீவிரவாதிகளின் கோழைத்தனமான செயல் இது என்று கண்டனம். டெல்லியில் நேற்றிரவு திடீர் நிலநடுக்கம், வீதிகளில் மக்கள் ஓட்டம். தனது குரலில் பொய்யான தகவல்களை வெளியிடும் இணையதளங்கள் மீது நடவடிக்கை. கேப்டன் விஜயகாந்த் எச்சரிக்கை. சோனியா காந்தி இன்று இரவு நாடு திரும்புகிறார். அறுவை சிகிச்சைக்கு பின் உடல்நிலையில் முன்னேற்றம். வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி குண்டு வெடிப்பில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரதமர் மன்மோகன் சிங் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். 75க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் 50 பேர் டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வங்காளதேச சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மன்மோகன் சிங் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை பார்ப்பதற்காக டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கு சிகிச்சை பெறுபவர்களை அவர் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். பிரதமருடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரமும் குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். I've just heard the sad news from Delhi about the bomb blast. I'm told 10 people have perished. My heart goes out to the bereaved families, and to those who are injured, I convey my very best wishes. This is a cowardly act of a terrorist nature. We will deal with it. We will never succumb to the pressure of terrorism. இதற்கிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு 2 தீவிரவாதிகள் காரணமாக இருக்கக்கூடும் என்று டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்களின் மாதிரி புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் இதுவரை 11 பேர் பரிதாபமாக பலியானதை அடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் நுழைந்த அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்தனர். இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை தொடங்கியுள்ளது. தடை செய்யப்பட்ட ஹூஜி அமைப்பு இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கொண்டதை அடுத்து அந்த அமைப்பின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்துறை பாதுகாப்பு செயலர் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள வெடிகுண்டின் சிதறிய பாகங்களை வைத்து முதற்கட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற ஹூஜி அமைப்பு அனுப்பியுள்ள இமெயிலில் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்களின் அழுத்த குறியாக உச்சநீதிமன்றம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த இமெயிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் நேற்றிரவு திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. டெல்லியில் ஹைகோர்ட் வளாகத்தில் தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டு வெடித்ததில் 11 பேர் உடல் சிதறி பலியானார்கள். இந்த துயர சம்பவம் மக்களிடையே பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.2 இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் வீடுகளை விட்டு மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீதிகளில் குவிந்தனர். ஹரியானா மாநிலம் சேனாபட் என்ற இடத்தை மையமாக வைத்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் நொய்டா, கோர்கான், காசியாபாத் மற்றும் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாம் பேசுவது போல பொய்யான செய்திகளை சில இணையதளங்கள் வெளியிட்டு வருவது
கண்டனத்துக்குரியது என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நேற்று பேட்டியளித்த தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த், சமீப காலமாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், FM ரேடியோ போன்ற ஊடகங்களில் தாம் பேசுவது போன்று பொய்யான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருவதாக தனது கவனத்திற்கு வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இப்போ உள்ள இந்த ஃபேஸ்புக்கும் இந்த FM ரேடியோவும் ட்விட்டரிலும் நான் எனது சார்பாகவோ இல்லை நான் பேசுகிறதாகவோ யாரும் இனிமேல் செய்யாதீங்க. இதுவரைக்கும் செஞ்சது போதும். இனிமேல் செஞ்சால் நான் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுப்பேன். அதை முதல்ல நிறுத்துங்க. அது என் கட்சி தொண்டர்களோ மன்ற தொண்டர்களோ அதை நம்பி தயவுசு பார்த்துறாதீங்க. அதை நம்பிக்கிட்டு எதையும் அனுப்பிடாதீங்க. நான் எந்த இதுலேயுமே கிடையாது. அவங்க சும்மாக என் பேரில் ஒரு சைட்டை திறந்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு தப்பான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு இதன் மூலம் தெரிவித்துக்கிறேன். இதற்கு மேலும் இத்தகைய ஊடகங்கள் தனது பெயரை தவறான நோக்கத்தோடு பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடரப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று இரவு இந்தியா திரும்புகிறார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சிகிச்சை பெறுவதற்காக கடந்த மாதம் அமெரிக்கா சென்றார். அவருக்கு நியூயார்க் நகரில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது அவர் குணமடைந்துள்ளார். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து 2 தினங்களுக்கு முன் தொலைபேசி மூலம் காங்கிரஸ் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசினார். இதையடுத்து சோனியா காந்தி இன்னும் ஓரிரு நாளில் இந்தியா திரும்புவார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் சோனியா காந்தி இன்று இரவு இந்தியா திரும்புகிறார். வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் சேமநல நிதியை எந்த நிபந்தனையுமின்றி 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழக சட்டசபையில் தேமுதிக உறுப்பினர் பாபு முருகவேல் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபையில் நேற்று சிறைத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் தேமுதிக உறுப்பினர் பாபு முருகவேல் கலந்து கொண்டு பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட ஏவி விட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படும் சேமநல நிதியை எந்த நிபந்தனையும் இன்றி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சிறை கைதிகள் சிறையில் பட்டம் பெற்று வெளியே வருபவர்களுக்கு அவர்கள் திருந்தி வாழும் வகையில் அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்றும், சிறைச்சாலைகள் கைதிகளை திருத்த வைப்பவையாகவும் நல்வழிப்படுத்துபவையாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் செயலற்ற தன்மையால்தான் டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக பாரதிய ஜனதா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 5வது வாசல் அருகே சூட்கேஸ் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் சுமார் 11 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 91 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அல்-கொய்தா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய தெற்கு ஆசியாவை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு ஒன்று இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தடை செய்யப்பட்ட ஹூஜி அமைப்பினர் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்த டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், கடந்த 4 மாதங்களில் நடைபெற்ற 2வது வெடிகுண்டு சம்பவம் இது என்று கூறினார். ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் இதேபோன்ற சம்பவம் நடந்ததை அடுத்து இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மத்திய அரசும் டெல்லி மாநில அரசும் மெத்தனமாக இருந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். अगर उसी समय सरकार चुस्त दुरुस्त हो जाती तो इस बड़े हादसे से बचा जा सकता था। और उस समय ये कहा गया था कि सीसीटीवी कैमरे लगा दो। अगर केवल सीसीटीवी कैमरे भी लग जाते तो ये बड़ा हादसा बच सकता था, लेकिन ये हादसा फिर हुआ है और इस बार के हादसे का व्याप पुराने हादसे से 10-20 गुना ज्यादा है. இதேபோல் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரி, இதுபோன்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் மீது கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். आज जो बॉम्ब ब्लास्ट जो हुआ उसके अंदर अभी तक जो मौतें जो हुई उन सबका हम घोर निंदा करते हैं, कंडेम करते हैं। और जो बयान जो अभी गृह मंत्री ने दिया उस बयान के आधार पर हम चाहेंगे सरकार जितनी जरूरत वाली कदम है वो सब उठाए और जल्द से जल्द ये तो मालूम करे कौन है इसके लिए जिम्मेदार. இதற்கிடையே டெல்லியில் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடைபெறக்கூடும் என்று கடந்த ஜூலை மாதமே மத்திய உளவுத்துறை டெல்லி அரசை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி வரும் இந்தியாவிற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். இதேபோல் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் பிரதமர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.